ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே இந்த ஆரை மோகனுடைய தாயார் பல கண்டத்தில் சிக்கினாங்க. ஒவ்வொரு தடவையும் அம்மா எப்படி காப்பாற்றினாங்க பாருங்க. சக்தியில் இப்போ இவர் வந்துங்க இந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா விடிக்கால வழிபாடு செய்வாங்க. ஆமாங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் 1808 மந்திரங்களை படித்து வழிபாடு செய்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, சாயந்தரம் அதே மாதிரி வழிபாடு செய்வாங்க. இப்படி 2 வேளை வழிபாடு செய்கிற மிகச்சிறந்த பக்தர். ஒரு சமயம் அம்மா வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறப்ப படத்துலேருந்து பேசுகிறாங்க. பேசி, மகளே நீ படிச்சுட்டு இருக்கிற மந்திரங்கள் புஸ்தகத்தை வெயி, அதை மூடி வச்சு போட்டு, இந்தா நான் இந்த புஸ்தகம் கொடுக்குறேன் பார், ஒரு புஸ்தகம் கொடுக்குறேன், இதில் இருக்கிற மந்திரங்களை படி அப்படின்னு சொல்லி அம்மா ஒரு புஸ்தகத்தை கொடுக்குறாங்க. அது தமிழ் மந்திரங்கள். இந்த அம்மாவில் அதை படித்து முடித்து வழிபாடு செய்யுது. வழிபாடு முடித்தோடனே அந்த புஸ்தகத்தை கொடுன்னு குரு அம்மா படத்துக்குள்ளேருந்தே கையை நீட்டி வாங்கிக்கிறாங்க. அவ்வளோதான். அப்புறம் அம்மா சொல்கிறாங்க, எதுக்கு தெரியுமா இந்த புது மந்திர புஸ்தகம் கூட கொடுத்தேன் நான், இதில் உள்ள மந்திரங்களை படித்தா செத்தவனை எழுப்பி விட்டுறலாம், செத்தவன் பொழைச்சிப்பான் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சொல்லிட்டு படத்துலேருந்து மறைஞ்சிட்டாங்க. அதுக்கு பின்னாலேங்க ஒரு தடவை இல்லைங்க, பல தடவை இந்த பாட்டியினுடைய உயிரை அந்த மந்திரத்தை படித்த காரணத்தினால் அம்மா காப்பாற்றிக்கிறாங்க சக்தியில். அதெல்லாம் வரிசையாக சொல்கிறேன், கேளுங்க. ஓம் சக்தி.